கருணாவினுடைய முக்கிய சகாவும் பிள்ளையானின் உதவியாளராகவும் செயற்பட்ட இனிய பாரதி குற்றப்புலனாய்வு பிரிவில் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். இந்த விசாரணைகளின் அடிப்படையில் தற்போது ஒரு அதிரடியான நடவடிக்கை ஒன்றை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. அந்த நடவடிக்கை என்ன என்று பார்க்கின்ற போது, நேற்றைய தினம் இனிய பாரதியினுடைய வீடு மற்றும் அலுவலகம் முற்றுமுழுதாக சிஐடியினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அந்த பகுதி சுற்றி வளைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெறுகிறது. குறிப்பாக மட்டக்களப்பு திருக்கோவில் பகுதியில் அவருடைய வீடு மற்றும் அலுவலகம் காணப்படுகிறது. இவர் பிள்ளையானின் நெருங்கிய சகாவாகவும் கருணா அம்மான் குறிப்பாக 2008 தொடக்கம் 2005 தொடக்கம் 2008 வரையான கால பகுதிகளில் இவர்கள் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள், கடத்தல்கள், காணாமல் போதல், துப்பாக்கிகளை பயன்படுத்துதல், சித்திரவதை கூடங்களை நடத்துதல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் ஆகிய விடயங்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது இனிய பாரதியிடம் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பிள்ளையான் இந்த விடயங்களை மேற்கொள்வதற்கு இவரை பயன்படுத்தியுள்ளார். குறிப்பாக பிள்ளையான் பல்வேறு கொலை சம்பவங்கள், கடத்தப்படுதல், காணாமல் போதல், கப்பம் பெறுதல், பிள்ளையானினுடைய அலுவலகத்திலிருந்தும் நவீன ரக துப்பாக்கிகள் மீட்கப்பட்டன. எனவே இந்த துப்பாக்கி பயன்படுத்துகின்ற ஒரு ஒட்டுக்குழுக்களாக, ஆயுத குழுக்களாக இவர்கள் செயற்பட்டார்கள். கருணா அம்மான் விடுதலை புலிகளிடம் இருந்து பிரிந்து வந்த பொழுது அவரின் முக்கிய சகாவான இவர் அவருடன் இணைந்து செயற்பட்டார். அத்துடன் திருக்கோவிலில் ஆயுதமேந்திய முகாமின் தலைவராக கருணா அம்மானின் பொறுப்பின் கீழ் இவர் அந்த ஆயுதமேந்திய குழுவுக்கு தலைவராக திருக்கோவில் முகாம் என அந்த அமைப்பு படைப்பிரிவு அழைக்கப்பட்டது. விடுதலை புலிகளிடம் இருந்து பிரிந்து வந்த பின்னர் ஆயுதம் ஏந்திய திருக்கோவில் படை முகாமுக்கு இவர் தலைவராக, இனிய பாரதி தலைவராக செயற்பட்டார். அந்த காலப்பகுதியில் இருந்து பல்வேறு கொலைகள், கடத்தல்கள் என்பனவற்றுக்கு பிள்ளையானுக்கு துணை போனவராக இவர் காணப்படுகிறார். பிள்ளையான் விசாரணையின் போது பல்வேறு உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே பிள்ளையானின் பாதுகாப்பின் முக்கிய பிரதானிகளாக காணப்பட்ட இனிய பாரதி மற்றும் அவருடைய சாரதி மற்றும் அவருடைய சகா ஆகிய மூவர் அதிரடியாக கைது செய்யப்படுகின்றனர். அவ்வாறு கைது செய்யப்பட்டதன் அடிப்படையில் தற்போது இனிய பாரதியும் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அவருடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவருடைய மட்டக்களப்பு திருக்கோவில் பகுதியில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் அவர் பயன்படுத்தி வந்த அலுவலகம் ஆகியன தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கப்பட்டு அங்கு அகழ்வு பணி மற்றும் விசாரணைகள், வீடு, இல்லம் இருந்த இடம் மற்றும் அலுவலக பணிகளில் நிலக்கீழ் சுரங்கங்கள் இருக்கின்றதா அல்லது ஏதேனும் நடவடிக்கைகள், ஆயுதங்கள் இருக்கின்றதா, கடத்தல் சம்பவங்களின் போது பயன்படுத்தப்பட்ட அல்லது பயன்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட சில வாகனங்கள் அல்லது சம்பந்தப்பட்ட பொருட்கள் காணப்படுகின்றது என்பது தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் தற்போது முற்றுமுழுதாக அலுவலகம், வீடு ஆகியன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு சோதனைகள் இடப்படுகிறது. ஏற்கனவே தற்பொழுது நாளுக்கு நாள் பல்வேறு வகையான விடயங்கள் வெளியாகி கொண்டு வருகிறது. பிள்ளையானை விசாரணைக்குட்படுத்துகின்ற நிலையில் பிள்ளையானின் ஊடாக பல்வேறு கொலைகள் உறுதிப்படுத்தப்பட்டதுடன் அவருக்கு ஆயுதம் வழங்கி பின்னணியில் ஒரு ஆட்சியாளர், குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவினுடைய பெயரை அதில் அடிபடுகின்றதாக காணப்படுகிறது. ராஜபக்ச குடும்பத்தினர் அவரை யுத்தத்துக்கு பின்னர், அதாவது விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்து வந்த பின்னர் பராமரித்து வருவதாகவும் தங்களுடைய தேவைகளுக்காகவும் மற்றும் அரசியல் ஆதாயங்களுக்காகவும் இவர்கள் ஒட்டுக்குழுக்களாகவும் ஆயுதமேந்திய குழுக்களாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்ததாக தற்போது விசாரணைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ராஜபக்ச குடும்பம் நோக்கி நகர்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்துடன் தற்போது இந்த இனிய பாரதியினுடைய வீடு, அலுவலகம் முற்றுகை மேலும் சில உண்மைகளை வெளிக்கொண்டு வரும். இனிவரும் காலங்களில் வீடு, அலுவலகங்களில் மீட்கப்பட்ட பொருட்கள் அல்லது அங்கிருந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற போது மேலும் சில படுகொலைகள் அல்லது கொலைகளின் சாட்சியங்கள் கிடைக்கக்கூடியதாக அல்லது உறுதிப்படுத்தக்கூடியதாக மாறும் சூழ்நிலை காணப்படுகிறது. தமிழ் மக்களின் பாரம்பரியத்துடன் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய மகோத்சவம் செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் தற்போது ஒரு பிரச்சனையை பூதாகரமாக்கியுள்ளனர் ஒரு திட்டமிட்ட தரப்பினர் மற்றும் பின்னணியில் பலர் சேர்ந்து ஒரு பிரச்சனையை பூதாகரமாக்க முனைந்துள்ளார்கள். அந்த பிரச்சனை என்னவென்று பார்க்கின்ற போது, நல்லூர் ஆலய வெளிவீதியில் வழமையாக மண் பரப்பும் செயற்பாடுகள் இடம்பெறுவதுண்டு. அந்த மண் பரப்பும் செயற்பாடிலே அந்த மண் அகழ்வு இடம்பெறுகின்ற போது இந்த குழப்பநிலை ஏற்படுத்தப்பட்டு பல்வேறு கேள்விகளை இது ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை காலமும் நல்லூர்
ஆலயத்துக்கான வெளிவீதி நல்லூர் ஆலய சூழலில் பக்தர்கள் பாதணி அணிந்து செல்ல முடியாது. பாதணிகளை அகற்றிவிட்டு சைவம் முறைப்படி பக்திபூர்வமாக செல்ல வேண்டும் என்று தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும். அத்துடன் திருவிழா காலங்களில் பல்வேறு நபர்கள் ஆலய சூழலில் நடமாடுவதுடன் அங்க பிரதட்சணங்கள் நேர்த்திக்கடன்கள் செலுத்துவார்கள். எனவே ஆலய வீதி வெளிவீதியை பொறுத்தவரை அனைத்து திசைகளிலும் பிரதான வீதி செல்கின்றது, பருத்தித்துறை வீதி செல்கின்றது மற்றும் ஆலய வீதி செல்கின்றது. அவ்வாறு முக்கியமான வீதிகள் இணைகின்ற ஒரு இடமாக அந்த ஆலய சூழல் காணப்படுகிறது. எனவே அவை தார் வீதிகளாக காணப்படுவதால் வெயில் காலங்களில் அந்த இடத்தில் வெறும் காலுடன் நடக்கும் நிலை காணப்படாது. எனவே இந்த மண் போடுவதன் ஊடாக வருகின்ற பக்தர்கள் சௌகரியமாக தமது செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும். இந்த நிலையில் ஒவ்வொரு வருடமும் இந்த செயற்பாடு பிரச்சனைகளின்றி இடம்பெறும். யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய செயற்பாட்டினூடாக இந்த மணல் விநியோகம் இடம்பெற்று மணல் பரப்பும் செயற்பாடுகளும் அவர்களே மேற்கொள்ளப்படும். வழமையாக அதற்கான செலவை மாநகர சபையே தம்முடைய சபையினூடாக பொறுப்பேற்று அந்த மணல் அனுமதி பத்திரங்களை வழங்கி அந்த மணல்களை பெற்றுச் செல்லும். குறிப்பாக 40 உளவு இயந்திரங்களுக்கும் அதிகமான அளவில் இந்த மணல் ஆலய வீதியில் கொட்டப்படுகிறது. இந்த ஆலய வீதியில் குறிப்பாக நாகர்கோவில் பகுதியிலிருந்தே இந்த மணல் கொண்டு வரப்படுவது வழமை. இந்த நிலையில் தற்போது அம்பன் பகுதியில் மக்கள் குடியிருப்புக்கு அருகாமையில் இந்த மணல் அகழ்வுகள் இடம்பெறுகின்றது. ஏற்கனவே அம்பன், நாகர்கோவில், மணற்காடு மற்றும் அந்த மருதங்கேணி பகுதிகளை அண்டிய வடமராட்சி கிழக்கு பகுதிகளை அண்டிய அந்த மணல் பகுதிகள் இருக்கின்ற பல்வேறு இடங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு நபர்களால் சட்டவிரோதமாக அகலப்படுவதன் காரணமாக அங்கு உள்ள மக்கள் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. அங்கு பல்வேறு இடங்கள் பள்ளமாக்கப்படுவதன் காரணமாக வீடுகளுக்கு அருகாமையிலேயே கடல் நீர் புகுந்து வந்துள்ள நிலைமைகள் காணப்படுகிறது. பல மணல் திட்டுகள் அகலப்பட்டு அங்கு வெள்ளங்கள் நிற்கின்ற நிலை, குறிப்பாக கடல் நீர் உள்வந்து நிற்கின்ற நிலை காணப்படுகிறது. எனவே அதனாக தொடர்ச்சியாக அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் என்பது உண்மை. இந்த நிலையில் மாநகர சபையினூடாக இந்த மணல் அகழ்வுகள் வழமையாக இடம்பெறுகின்றது. இம்முறை மாநகர சபையினுடைய ஆட்சியில் தமிழரசு கட்சி செயற்படுகின்ற பொழுதிலும் இந்த மணல் அகழ்வு தொடர்பான அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் மாநகர சபை கூட்டத்தில் பேசப்பட்ட போதும் அது தொடர்பாக தட்டி கழிக்கின்ற செயற்பாடுகளையே மேற்கொண்டனர். அதேபோல் அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் அது தொடர்பாக பேசப்பட்டது. அந்த அமைச்சர் அது தொடர்பாக கடற்தொழில் அமைச்சர் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையில்லை, அது மாநகர சபையினூடாகவே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சாதாரண விடயமாகவே இதுவரை காலமும் காணப்பட்டது. ஆனால் அதை பூதாகரமாக்குகிறார்கள். அத்துடன் இந்த அம்பன் பகுதியில் நாகர்கோவில் பகுதியில் வழமையாக மண்ணகழ்வுகள் இடம்பெறுகின்ற நிலையில் அம்பன் பகுதியில் மண்ணகழ்வை மேற்கொண்டதன் காரணமாக ஒரு குழுவினர் அங்கு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு மண்ணை பெற்றுக்கொள்ள கொண்டு செல்லக்கூடாது என செயற்பட்டதாக அதை காணொலிகளினூடாக காட்டி அது நல்லூர் ஆலயத்திற்கு எதிராக திசை திருப்ப முற்பட்டனர். உண்மையில் அங்கு மண்ணகழ்வுகள் மேற்கொள்வது சட்டவிரோதமானது அல்ல, அதாவது சட்டவிரோதமாக அங்கு அதிகளவான மண்ணகழ்வுகள் இடம்பெறுகின்றது என்பது உண்மை. அத்துடன் இவைக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுகின்ற போதிலும் 2 விதமான ஒரு பிரச்சினை வழமையாக காணப்படுகிறது. அனுமதி பத்திரங்களின் போது அந்த அனுமதி பத்திரங்களின் அளவை விட அதிகமாக மண்ணகழ்வுகள் இடம்பெறுகின்றது என்பது நிச்சயமான ஒரு விடயம். அத்துடன் அந்த அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி அதிகளவான மண்களை அகழ்ந்து தாங்கள் வேறு வியாபாரத்தில் மேற்கொள்வதாகவும் அந்த மண்ணகழ்வு மாபியாக்கள் அங்கு செயற்படுகின்றது. அதே போல் இந்த நல்லூர் ஆலயத்துக்கு பொமிட் வழங்கப்படுகின்ற போது 40 உளவு இயந்திர பெட்டிகளுக்கும் அதிகமான அனுமதி வழங்கப்படுகிறது. அவ்வாறு அந்த அனுமதியை பெற்று அதற்கும் அதிகமாக இவர்கள் மண்ணகழ்வுகளை மேற்கொள்கிறார்கள் என்பதும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றச்சாட்டுகள் அடிப்படையிலும் சாதாரணமாக அனைவருக்கும் ஒரு தெரிந்த விடயமாக காணப்படுகிறது. இந்த ஆலய சூழலில் கொட்டப்படும் மண் மாநகர சபையின் முழு செலவில் ஏற்படுத்தப்படுகிறது. ஆலயத்தினுடைய நிர்வாகத்துக்கும் இந்த நிர்வாகம் பொறுப்பேற்காமல் மக்கள் பணத்தை வீணடிக்கின்றது என ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஆனால் ஆலய சூழலின் உள்ள கடைகள் மற்றும் இதர வியாபார வருமானங்கள் அனைத்துமே மாநகர சபைக்கு முழுமையாக செல்கிறது. எனவே அந்த செலவுகளினூடாக இதுவரை மண் விநியோகத்துக்காக மாநகர சபையினூடாக 30 லட்சத்துக்கும் அதிகமான பணம் செலவிடப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அவ்வாறு ஏன் பணம் செலவிடுகிறார்கள் என்று கேள்வி எழுப்புகின்ற போதிலும் ஆனால் அதில் ஒரு நியாயப்பாடு உள்ளது. ஏனெனில் ஆலய சூழலில் கடைகளுக்கான குத்தகை வாடகை என்பன அடிப்படையாக கொண்டு வர திருவிழா காலங்களில் உழைக்கும் பணம் அதிகம். எனவே அதிலிருந்து இவைகள் கட்ட வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. அத்துடன் மாநகர சபை தற்பொழுது இருக்கின்ற இடம் நல்லூர் ஆலயம் கட்டாக்குரியதாக காணப்படுகின்றது. அவர்கள் இதுவரை வாடகையோ எதுவும் பெறவில்லை. தொடர்ச்சியாக லாபமாகவே அந்த மாநகர சபை அங்கு இலவசமாகவே செயற்பட்டு வருகிறது.
இந்த அடிப்படையிலேயே அந்த மணல் கொட்டப்படுகின்ற இதற்கு முதலாளி, அதாவது நல்லூருடைய முதலாளி தொடர்பு அற்றவராக செயற்பட்டு மாநகர சபையின் செலவிலேயே அந்த செயற்பாடுகள் இடம்பெறும். இந்த நிலையில் இதை தற்போது கேள்விக்குள்ளாக்கியுள்ளனர். இதில் 2 பக்கமும் உள்ளது. மாநகர சபை மக்கள் பணத்தை வீணடிக்கின்றது என்ற ஒரு முறைப்பாடு காணப்படுகின்றது. அத்துடன் அங்குள்ள மணல் பகுதிகள் உண்மையில் அகலப்படுவதனூடாக அங்குள்ள மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அரசாங்கத்தினால் அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களிலிருந்து அகலப்படும் மண்கள் அனுமதி பத்திரம் உரிய முறையில் பெறப்பட்டு அகலப்படுவதன் காரணமாக அதை ஓரளவு சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே காணப்படும். ஆனால் நிச்சயமாக அந்த அகழ்கின்றவர்கள் அங்கு மாபியாக்களாக செயற்பட்டு மக்களுடைய பரப்புகளிலும் அது குறிப்பிட்ட அளவை விட அதிகமாகவும் அகழ்வதன் காரணமாக அது பிரச்சினை பூதாகரமாக மாற்றப்படுகிறது. அதுடன் இந்த ஆலய சூழலில் கொட்டப்படுகின்ற மண்ணை மாநகர சபை இவ்வாறு ஒவ்வொரு வருடமும் 30 லட்சம் செலவழித்து மண் கொட்டுவது என்பது பாரதூரமான ஒரு விடயமாக பார்க்கப்படும். எனவே கொட்டப்படும் மண் என்ன செய்யப்படுகிறது, அது எங்கு கொண்டு செல்லப்படுகிறது, யாரிடம் விற்பனையாகின்றது என்பது கேள்விக்குறியாக காணப்பட்டது. அது தொடர்பாக நிச்சயமாக மாநகர சபை ஒரு தீர்க்கமான நடவடிக்கைகளை அந்த காலத்திலேயே மேற்கொண்டிருக்க வேண்டும். அத்துடன் கொட்டப்படும் மணல் அடுத்த வருடத்துக்கும் பாவிக்கக்கூடிய வகையில் அவற்றை பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வைப்பதற்கான நடவடிக்கையாவது மேற்கொண்டால் இவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து ஓரளவு பின்வாங்கிக் கொள்ளக்கூடியதாக அல்லது இவ்வாறான கதைகள் உருவாக்கப்படுவதை தடுப்பதாக அமைந்து கொள்ளலாம். எனவே இப்பொழுது இந்த மண் பிரச்சனையை பூதாகரமாக்க ஒரு தரப்பு மிகவும் மோசமாக நடந்து கொள்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. குறிப்பாக அந்த பகுதி மக்கள் அனைவரும் அல்ல அந்த பகுதியில் ஒரு எதிர்ப்பு வெளியிடப்பட்டதா என்பதே ஒரு கேள்வியாக மாறிவிட்டது. ஏனெனில் ஒரு பகுதியினர் எதிர்ப்பு வெளியிட்டனர், அங்கு அதிகமான மக்கள் அதற்கு பலமையாக கொண்டு செல்கின்ற ஒரு விடயம் என பார்க்கின்றனர். ஆனால் அதில் உள்ளிலும் அதிகளவான மாபியாக்கள் செயற்பட்டு பல்வேறு வியாபார நடவடிக்கை அந்த மண் அகழ்வை வைத்து கொண்டு இடம்பெறுகின்றது. இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அதற்காக நல்லூர் ஆலயத்தினுடைய வலிமையான செயற்பாட்டுக்கு குந்தகம் அல்லது பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த செயற்பாட்டை தடுக்கின்ற வகையில் செயற்படுவது என்பது தவறான ஒரு விடயமாகவே பார்க்க வேண்டும். ஏனெனில் அதற்கான மாற்று நடவடிக்கை, அதாவது அந்த மண்ணை ஒழுங்கான முறையில் எடுத்துக்கொள்வது அல்லது எடுத்துக்கொண்ட மண்ணை பராமரிப்பது அல்லது அந்த மண்ணை திருப்பி வேறு நபர்களுக்கு விற்கின்ற போது அந்த செலவை மீண்டும் மாநகர சபை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி காணப்படுகின்றது. எனவே ஒருமுறை அகழப்பட்ட மண்ணை வைத்து பாவிப்பதன் ஊடாக மீண்டும் அகழ்வுகள் ஒவ்வொரு இடத்துக்கும் அகழ்வு இடம்பெறுகின்ற போது அந்த பகுதி, குறிப்பாக நாகர்கோவில் மணற்காடு பகுதிகள் கடல் நீர் உள்புகுந்த நிலைமை அதிகரித்து கொண்டே வருகிறது. எனவே இவ்வாறு ஒரு 46 உளவு இயந்திர பெட்டிகளில் அகழ்கின்ற போது அதிகளவான மணல் வருகின்றது. இவ்வாறு ஒவ்வொரு வருடமும் அகலப்படும் போது 46 உளவு இயந்திரத்தை விட அதிகமாக அதை காட்டி அகழ்கின்ற நடவடிக்கை இருப்பதன் காரணமாக இது ஒரு பாரதூரமான விடயமாகவே பார்க்கப்படுகிறது.